அரபு நாடு ஒன்று இஸ்ரேலுடன் பாதுகாப்பு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளதோடு தனது நாட்டில் இஸ்ரேல் ராணுவத்தினரையும் அனுமதித்துள்ளது அதிர்ச்சியளிக்கும் நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க படைகள் இணைந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தின. அதனைத் தொடர்ந்து ஈரான் இஸ்ரேல் மீது பதில் தாக்குதல் நடத்திய நிலையில் மத்திய கிழக்கு பகுதிகளில் இருந்த அமெரிக்காவின் ராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியது. இப்படி தாக்குதல் நடத்திய போது UAE, சவுதி அரேபியா, ஓமன், கத்தார், குவைத் உள்ளிட்ட நாடுகளின் பொருளாதார தளங்கள் மீதும் ஈரான் ஏவுகணை மற்றும் ட்ரோன்களை வீசி தாக்குதல் நடத்தியது. இதில் UAE நாடே அதிகம் பாதிக்கப்பட்ட நாடு என்று கூறப்படுகிறது. இதனால் UAE தனது தற்காப்பு அமைப்புகளை பலப்படுத்தியதோடு அமெரிக்காவிடமிருந்து அதிக அளவில் தடுப்பு ஏவுகணைகளை வாங்கி குவித்தது. UAE இஸ்ரேலிடமிருந்தும் அதிகளவில் ஆயுதங்கள் வாங்கியதாக செய்திகள் வெளியான நிலையில் தற்போது UAE-ஐ பாதுகாக்க நேரடியாக இஸ்ரேல் ராணுவத்தினரே களமிறங்கியிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. ஈரானின் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை தடுக்க UAE அரசு இஸ்ரேலோடு பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் அதன் அடிப்படையில் இஸ்ரேலின் தடுப்பு அரணான அயன் டோமின் சில யூனிட்டுகள் UAE-யில் நிலைநிறுத்தப்பட்டதாகவும் அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அதோடு இந்த அயன் டோம் அமைப்புகளை இயக்க இஸ்ரேல் ராணுவத்தினரும் UAE-யில் நிலைநிறுத்தப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது. இந்த செய்தி உண்மையாக இருந்தால் அது இஸ்ரேலின் வரலாற்றிலேயே மாபெரும் வெற்றியாக கருதப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. அயன் டோம் பாதுகாப்பு கவசம் நூற்றுக்கணக்கான தனித்தனி யூனிட்டுகள் ஒன்றிணைந்து செயல்படும் ஒரு தற்காப்பு ஆயுதமாகும். இதன் ஒரு யூனிட் சுமார் 150 சதுர கிலோமீட்டர் பகுதியை பாதுகாக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு காலத்தில் அரபு நாடுகள் அனைத்தும் ஒரே அணியில் திரண்டு இஸ்ரேலை எதிர்த்தன. அப்படிப்பட்ட நிலையில் இருந்து தற்போது ஒரு அரபு நாடு இஸ்ரேலோடு பாதுகாப்பு ஒப்பந்தம் மேற்கொண்டிருப்பது உலகளவில் பெரும் அதிர்ச்சியளிக்கும் செயலாக மாறியுள்ளது.